அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறது மணிமேகலை கதையிலிருந்து பலிக்கரை புக்க காதை மற்றும் துயில் எழுப்பும் காதை, இந்த 2 காதைகளையும் இணைத்து ஒரு தொகுப்பு. மணிமேகலை கதைகளை முழுமையா தெரிஞ்சுக்க தாமரையின் குரல் நிகழ்ச்சியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம கேட்டது மலர்வனம் புக்க காதையில மாதவியோட மகள் மணிமேகலை தன் தோழி சுதமதியோட மலர் பறிக்க சென்ற போது இளவரசன் உதயகுமாரன் அவள் மேல் கொண்ட காதலால் அவளை துரத்தி வந்ததை நம்ம கேட்டோம் இல்லையா? அதை தொடர்ந்து வரும் காட்சி தான் இது. உள்ளே வந்த உதயகுமாரன், சுதமதி இதோ இங்கே நிற்கின்றாளே என் மணிமேகலை, அவள் சிவந்த கண்களும் கையில் இருக்கும் பூக்கூடையும் தானே இது? என்ன இது மாயம்? கண் முன்னாலே என் காதலி தெரிகிறாள், ஆனால் என் கைகள் அவளை தீண்ட முடியவில்லையே. வெறும் காற்றை தடவுவது போல இருக்கிறதே. சுதமதி, இது என்ன கல்திரையா என்று கேட்கிறான். உதயகுமாரனால் அவளை தொட முடியவில்லை. உள்ளே இருந்த மணிமேகலைக்கோ ஒரு மனப்போராட்டம். இவன் பேரழகன் அல்லவா? இவன் பேசும் காதல் மொழி தன் உள்ளத்தை ஏதோ ஒன்று உருக்குகிறது என தன் மனசலனத்தை எண்ணி வருந்துகிறாள் மணிமேகலை. இளவரசன் ஏமாற்றத்துடன் உன்னை அடையாமல் விடமாட்டேன் என்று கூறி செல்கிறான். உதயகுமாரன் சென்ற பிறகு மணிமேகலை வெளியே வருகிறாள். காமம் ஒரு பக்கம், துறவு ஒரு பக்கம் என அவள் மனம் தவிக்கிறது. இருள் சூழ்கிறது. அவர்கள் சக்கரவால கோட்டம் என்னும் மயான பகுதியில் களைப்பில் உறங்கி போகிறார்கள். நள்ளிரவு நேரம் வந்துவிட்டது. வானத்திலிருந்து ஒரு பேரொளி இறங்கி வருகிறது. அதுதான் மணிமேகலா தெய்வம். அது உறங்கிக் கொண்டிருக்கும் மணிமேகலையை மெல்ல தன் கைகளில் ஏந்துகிறது. மணிமேகலை, உன் பிறப்பின் ரகசியம் அறியும் காலம் வந்துவிட்டது. உன் எதிர்கால பயணம் இங்கிருந்து தொடங்கட்டும் என்று கூறுகிறது. சொல்லும் போதே அந்த தெய்வம் ஆகாய மார்க்க பறக்கிறது. புகார் நகரத்தை கடந்து ஆழமான கடல் மேலே பறந்து தெற்கே 30 யோசனை தூரத்தில் இருக்கும் மணிப்பல்ல தீவில் அவளை கொண்டு சேர்க்கிறது. விடியற்காலை தனிமையான தீவில் கண்விழிக்கும் மணிமேகலை தான் எப்படி இங்கே வந்தோம் என்று தெரியாமல் திகைக்கிறாள். அங்கதான் அவளுக்காக காத்திருக்கிறது அவளுடைய முற்பிறப்பு ரகசியமும் அந்த அதிசய அட்சய பாத்திரமும். அந்த பயணம் எப்படி இருந்தது? அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை கொடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.